இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். யோவான் நற்செய்தி திருமுழுக்கு யோவான் கூறியது அதிகாரம் 1:29 இறைவார்த்தை. கண்களை மூடி மன்றாடுவோமா? மிகுந்த அன்பும் கருணையும் நிறைந்த குணமளிக்கும் மீட்பரே எம் இறைவா, எங்கள் பாவங்களையும் மரணத்தையும் போக்க பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டி நீரே என்பதை விசுவசிக்கிறோம். திருமுழுக்கு யோவானைப் போலவே நாங்களும் உம்முடைய ஆட்டுக்குட்டியின் மாசற்ற முகத்தையும் அழகையும், இந்த தூய்மை என்ற அழகையும் தெய்வீக அருள் மற்றும் அற்புதங்களையும் பற்றி அறியும் ஒவ்வொரு கணமும் மெய்மறந்து சிலிர்த்து போகிறோம். அப்படி ஒரு பேரன்பு, உம்முடைய அருளான பிரசன்னத்தை எம் இதயங்களில் உணர்வதற்காக எம் உள்ளத்தில் பற்றி எறியும் தூய ஆவியால் ஆழமாக தியானிக்கிறோம். நித்திய மரணத்தை விளைவிக்கும் பாவ வீழ்ச்சியிலிருந்து எம்மை காப்பாற்றியதற்காக நன்றி உணர்வுடன் எம்மை உமக்கு அர்ப்பணிக்கிறோம். பூமியில் உம்மை பின்பற்றுவது எமக்கு அவ்வளவு எளிதல்ல என்றாலும் நாங்கள் அனைவரும் அவ்வப்போது சாத்தானிய ஆசைகளுக்கும் செயல்களுக்கும் இரையாகிக் கொண்டே இருக்கிறோம் என்றாலும் எம் கடந்த கால மற்றும் நிகழ்கால மீறுதல்களையும் நீர் மன்னிப்பீராக. தூய ஆவியாரால் எங்களை தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் மரணம் வரை பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டியை பின்பற்றும் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ எம்மை வழிநடத்துவீராக. உம் சீடர்களாக இருப்பதற்கும் புனிதமான வாழ்க்கை வாழ்வதற்கும் எம்மை அழைத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே. ஏனெனில் உம்முடைய நன்மையின் அடையாளமாக உமது அருளை, ஆசீரை நீர் எம் மீது பொழிந்து கொண்டே இருக்கிறீர். மேலும் வேறு எவராலும் கொடுக்க முடியாத உமது அமைதியால் எம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர். ஏனெனில் அது எமக்கு ஒப்புரவும் மன்னிப்பும் மற்றும் நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கும் வழிவகுக்கிறது. எம் பாவங்களை நேர்மையோடு அணுகவும் பயமின்றி உம்முடைய எல்லையற்ற கருணையில் நம்பிக்கை வைக்கவும் எங்களுக்கு உதவுவீராக. நாங்கள் தாழ்மையான மனம் திரும்புதலுடன் உமது அழைப்பிற்கு பதிலளித்து விசுவாசமுள்ள இதயத்தோடும் அக்னியின் ஆவியோடும் உம்மை பின்பற்றி எங்கள் குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் எம் சமூகங்களுக்கு முன்பாக உம்முடைய அன்பின் சாட்சிகளாக விளங்க அருள் புரிவீராக. எல்லா புகழும் நன்றியும் மாட்சியும் உமக்கே உரித்தாகுக. என்றென்றும் வாழ்பவரும் ஆளுகை செய்பவருமான இயேசு கிறிஸ்துவின் மகிமைமிக்க பெயரால் மன்றாடுகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.